ஹமாஸ் அமைப்பினருடனான போரில் முழுமையான வெற்றி கிடைக்கும் வரை அந்த போரை தொடர்ந்து நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது பாலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பு ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. போரில் இதுவரை 38,000க்கும் அதிகமான பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் அமெரிக்க நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலின் நிபந்தனைகள் ஏற்கப்பட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து பரிசீலிப்போம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு போதிய உணவு கிடைக்காமல் இருப்பதற்கு உணவுப் பொருள்களை கொண்டு செல்லவிடாமல் தடுப்பது காரணமல்ல எனவும், அவர்களுக்கு அனுப்பப்படும் பொருள்களை ஹமாஸ் அமைப்பினர் திருடிக்கொள்வதுதான் காரணம் எனவும் குற்றஞ்சாட்டினார். இதனிடையே நெதன்யாகுவின் அமெரிக்க நாடாளுமன்ற உரைக்கு ஹமாஸ் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவுக்கு நெதன்யாகு சென்றுள்ளது. போர் விவகாரத்தில் தனக்கு நல்ல பெயரை தேடிக்கொள்ளத்தான் எனவும், அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமரச நடவடிக்கைகள் மேலும் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளது.